Welcome to this concept explainer brought to you by CBSE's Core Lab of profsam.com, that is PROFSAM.com. இன்னைக்கு நம்ம CBSE Class 12 Physicsல Unit 1 Electric Charges and Fields-ஓட introduction-அ பார்க்க போறோம். பயமே இல்லாம ரொம்ப சிம்பிளா எக்ஸாமுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி லைஃப் லாங் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, ஒரு சிம்பிள் கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம். நீங்க எப்பவாவது ட்ரை வெதர்ல உங்க சிந்தட்டிக் ஸ்வெட்டரை கழட்டும் போது பட்னு ஒரு கிராக்கல் சவுண்ட் கேட்டிருக்கீங்களா? ஆமா. சில நேரம் சின்னதா ஒரு ஸ்பார்க் கூட வருமே, அத பத்தி யோசிச்சிருக்கீங்களா? ஆமா, கேட்டிருக்கேன். ஸ்பார்க் கூட பார்த்திருக்கேன். அது ஏதோ ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லுவாங்க. ஆனா அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கரெக்டா தெரியாது. கரெக்ட். இப்போ இன்னொரு சர்ப்ரைசிங் விஷயம் சொல்லவா? நீங்க இப்போ சொன்ன அதே ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி கான்செப்டை யூஸ் பண்ணி தான் பெரிய பவர் பிளான்ட் சிம்னிஸ்ல இருந்து வர பொல்யூஷன் பார்ட்டிகல்ஸ்லாம் கேட்ச் பண்றாங்க. என்னது? அதுக்கும் இதுக்கும் என்ன கனெக்ஷன்? ஸ்வெட்டர்ல வர்றதுக்கும்? ஆமா, கனெக்ஷன் இருக்கு. நல்ல கேள்வி. இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் மேட்டரோட ஒரு ரொம்ப ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டில ஒளிஞ்சிருக்கு. அதை தான் இப்போ நம்ம அன்பேக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எக்தம் 0 லெவல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த எலக்ட்ரிசிட்டினா என்ன? சிம்பிளா சொன்னா எலக்ட்ரிக் சார்ஜ்ங்கிறது மேட்டரோட ஒரு அடிப்படை பண்பு. அடிப்படை பண்புனா? எப்படி மாஸ் ஒரு பொருளோட அடிப்படை பண்போ அதே மாதிரி தான் சார்ஜும். மேட்டர்னாலே ஆட்டம்ஸ்னால ஆனது. அந்த ஆட்டம்ஸ்குள்ள எலக்ட்ரான்ஸ் அதாவது நெகட்டிவ் சார்ஜும் அண்ட் புரோட்டான்ஸ் அதாவது பாசிட்டிவ் சார்ஜும் இருக்கு. இந்த சார்ஜஸ் ஒன்னோட ஒன்னு இன்டராக்ட் பண்றதுனால கிரியேட் ஆகிற ஃபோர்ஸஸ் தான் நம்ம சுத்தி பார்க்குற நிறைய விஷயங்களுக்கு காரணம். இதுக்கு ஒரு சூப்பர் அனாலஜி இருக்கு. கிராவிட்டிய ஒரு 1 லேன் ஹைவேன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. 1 லேன் ஹைவே தான். ஆனா எலக்ட்ரிசிட்டி ஒரு 2 லேன் ஹைவே மாதிரி. 2 லேன் ஹைவேவா? எப்படி? ஆமா, இந்த 2 லேன் ஹைவே தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதுல பாசிட்டிவ் சார்ஜஸ் ஒரு லேன்ல ஒரு டைரக்ஷன்ல போகும், நெகட்டிவ் சார்ஜஸ் இன்னொரு லேன்ல அதாவது ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகும். ஆனா ரெண்டு பேருமே டிராவல் பண்றது ஒரே ரோட்ல தான். சோ அந்த இன்விசிபிள் ஃபீல்டு தான் இந்த சார்ஜஸ் எப்படி மூவ் ஆகணும்னு டிசைட் பண்ணுது. ஓ, இந்த ஃபீல்ட் கான்செப்ட் எதுக்கு வந்துச்சுன்னா, ரெண்டு பொருள் டச் பண்ணாம எப்படி ஒன்னொன்னு தள்ள முடியும்னு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான். இந்த ஃபீல்ட் ஒரு இன்விசிபிள் மீடியம் மாதிரி ஆக்ட் ஆகுது. ஓ, அப்ப அந்த ஃபீல்டு நம்ம கண்ணுக்கு தெரியாதா? கரெக்டா சொன்னீங்க. அது நம்ம கண்ணால பார்க்க முடியாது, ஆனா அதோட இஃபெக்ட பார்க்கலாம். ஒரு சின்ன மென்டல் இமேஜ் கொடுக்கறேன், நல்லா புரியும். ஒவ்வொரு சார்ஜும் ஒரு சின்ன சன் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. சன் மாதிரி. அது தன்னை சுத்தி இன்விசிபிள் லைட்டை ரேடியேட் பண்ணிட்டு இருக்கு. இந்த லைட் தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட். பக்கத்துல இன்னொரு சார்ஜ் வரும்போது அது இந்த லைட்டை ஃபீல் பண்ணி அட்ராக்ட் ஆகிறதோ இல்ல ரிப்பெல் ஆகிறதோ நடக்கும். சன்னுக்கு பக்கத்துல லைட் இன்டென்ஸா இருக்கும், அதாவது ஸ்ட்ராங் ஃபீல்ட். தூரமா போக போக லைட் கம்மியாகும், வீக் ஃபீல்ட். ஓஹோ, இப்ப புரியுது. இப்போ இந்த பேசிக் ஐடியாவை நம்ம என்சிஆர்டி புக் எப்படி டிஃபைன் பண்ணுதுன்னு பார்ப்போம். செக்ஷன் 1.1ல எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னா என்னன்னு சொல்ற லைனை படிங்க. Electrostatics deals with the study of forces, fields and potentials arising from static charges. பர்ஃபெக்ட். ஸ்டாட்டிக்னா நாட் மூவிங். ஸோ ரெஸ்ட்ல இருக்கிற சார்ஜஸோட ஃபோர்ஸஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் பத்தி படிக்கிறது தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். இப்போ செக்ஷன் 1.2ல polarity of chargeனு ஒரு லைன் வருமே, அதை படிங்க. The property which differentiates the two kinds of charges is called the polarity of charge. இது கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கே. பொலாரிட்டினா என்ன? சிம்பிள். பொலாரிட்டிங்கிறது டைப்பு குறிக்கிறது. ஒன்னு பாசிட்டிவ், இன்னொன்னு நெகட்டிவ். இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு பார்ப்போம். ஒரு 4 ஸ்டெப் இருக்கு. ஸ்டெப் 1 அப்சர்வேஷன். ஒரு கிளாஸ் ராட சில்க் கிளாத்ல தேக்கும் போது அது சின்ன பேப்பர் பீசஸை அட்ராக்ட் பண்ணுது. ஸோ தேக்கிறதுனால ஒரு ப்ராப்பர்ட்டி வருது, அதுக்கு சார்ஜ்னு பேர் வச்சோம். ஸ்டெப் 2 கிளாசிஃபிகேஷன். 2 தேய்ச்ச கிளாஸ் ராட்ஸை பக்கத்துல கொண்டு போனா அது ரிப்பெல் ஆகுது. ஆனா ஒரு தேய்ச்ச கிளாஸ் ராடும் அந்த சில்க் கிளாத்தும் அட்ராக்ட் ஆகுது. இதுல இருந்து தான் தெரிஞ்சது சார்ஜ்ல 2 டைப் இருக்குன்னு. ஸோ லைக் சார்ஜஸ் ரிப்பெல் அண்ட் அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட். ஓஹோ. ஸ்டெப் 3 நேமிங். பெஞ்சமின் பிராங்க்லின் தான் இதுக்கு பாசிட்டிவ் அதாவது பிளஸ் அண்ட் நெகட்டிவ் அதாவது மைனஸ்னு பேர் வச்சாரு. கிளாஸ் ராடுக்கு வர்றது பாசிட்டிவ், சில்க்கு வர்றது நெகட்டிவ்னு ஒரு கன்வென்ஷன் செட் பண்ணாங்க. கடைசியா ஸ்டெப் 4 த ஃபீல்ட் ஐடியா. இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் அந்த சார்ஜஸை சுத்தி கிரியேட் ஆகிற இன்விசிபிள் எலக்ட்ரிக் ஃபீல்டு தான்.
அப்போ இந்த 4 ஸ்டெப்ல தான் சார்ஜ் பத்தின நம்ம இப்போதைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. Exactly. Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com. That is profsam.com. இந்த சார்ஜோட பேசிக் ஐடியா புரிஞ்சிடுச்சுன்னா அடுத்த டாபிக்ல இந்த சார்ஜஸ்க்கு நடுவுல இருக்கிற ஃபோர்ஸை எப்படி எக்ஸாக்ட்லி கால்குலேட் பண்றதுன்னு கூலம்ஸ் லா வச்சு பார்ப்போம். இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற சில காமன் மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணிக்கலாம். இதுங்க தான் சைலண்ட் கில்லர்ஸ் ஆஃப் மார்க்ஸ். சைலண்ட் கில்லர்ஸா? ஆமா. மிஸ்கன்செப்ஷன் 1. சார்ஜும் மாஸும் ஒரே மாதிரி தான். ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் இப்படி நினைக்கிறாங்கன்னா ரெண்டுமே அமௌண்ட் ஆஃப் ஸ்டஃப்பை மெஷர் பண்ணுதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அது தப்பு. ஆமா, கரெக்டான விஷயம் என்னன்னா மாஸ் எப்பவுமே பாசிட்டிவ் தான். ஆனா சார்ஜ் பாசிட்டிவாவும் இருக்கலாம், நெகட்டிவாவும் இருக்கலாம். அப்போ ரெண்டு டைப்பும் கேன்சல் ஆக கூட சான்ஸ் இருக்கு. சோ இத ஞாபகம் வச்சுக்கோங்க. மாஸ் சிங்குலர், சார்ஜ் இஸ் டுவல். ஓ, அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் நியூட்ரலா இருக்குன்னா அதுல சார்ஜே இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் ஈக்குவலா இருந்து பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தமா? எக்ஸாக்ட்லி. சூப்பர். இப்போ மிஸ்கன்செப்ஷன் 2. எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது சும்மா ஒரு மேத் ஃபார்முலா தான். அது உண்மையிலே இல்ல. ஆமா, அது கண்ணுக்கு தெரியாதனால அப்படி தோணும். கரெக்ட். ஃபீல்டுங்கிறது அப்ஸ்ட்ராக்டா இருக்கிறதுனால இப்படி நினைக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ரொம்ப ரியல். அது எனர்ஜியை ஸ்டோர் பண்ணும், உண்மையான ஃபோர்ஸஸை கிரியேட் பண்ணும். சோ இத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபீல்ட்ஸ் ஆர் நாட் ஃபார்முலாஸ், தே ஆர் இன்விசிபிள் ஃபோர்ஸஸ் ஃபில்லிங் ஸ்பேஸ். ஃபீல்ட்ஸ் ஆர் இன்விசிபிள் ஃபோர்ஸஸ். சரி, இப்போ ஞாபகம் வச்சுக்க சில சிம்பிள் ட்ரிக்ஸ். ஒரு நியூமோனிக் பென். PEN. ஆமா, P ஃபார் புரோட்டான் அது பாசிட்டிவ், E ஃபார் எலக்ட்ரான் அது நெகட்டிவ், N ஃபார் நியூட்ரான் அது நியூட்ரல், அதாவது ஜீரோ சார்ஜ். ஈஸியா இருக்கா? ஆமா, பென். இது ஈஸியா இருக்கு. இன்னொரு phase, opposite charges attract like Romeo and Juliet, same charges repel like enemy armies. இதுவும் நல்லா இருக்கு. ஒரு physical gesture சொல்றேன், field direction எப்பவுமே ஞாபகம் இருக்கும். ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்க்கு உங்க ஃபிங்கர்ஸை வெளியில பாயிண்ட் பண்ணி காட்டுங்க. இப்படி வெளியில. ஆனா field points outward. ஒரு நெகட்டிவ் சார்ஜ்க்கு விரல்களை உள்ளுக்குள்ள பாயிண்ட் பண்ணுங்க. field points inward. இந்த ஜெஸ்டர் நெக்ஸ்ட் டாபிக்ஸ்ல ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்த்தது ஒரு 3 பாயிண்ட்ஸ்ல சம்மரைஸ் பண்றேன். எக்ஸாம்க்கு ரிவைஸ் பண்ண யூஸா இருக்கும். 1, எலக்ட்ரிக் சார்ஜ்ங்கிறது மேட்டரோட ஒரு ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி. அதுல 2 டைப் இருக்கு. பாசிட்டிவ், அதாவது புரோட்டான்ஸ், அண்ட் நெகட்டிவ், அதாவது எலக்ட்ரான்ஸ். 2, ஆப்போசிட் சார்ஜஸ் ஒன்னு அட்ராக்ட் பண்ணும், லைக் சார்ஜஸ் ஒன்னு ரிப்பெல் பண்ணும். 3, சார்ஜஸ் டைரக்டா இன்ட்ராக்ட் பண்ணாம ஒன்ன சுத்தி ஒன்னு கிரியேட் பண்ற ஒரு இன்விசிபிள் எலக்ட்ரிக் ஃபீல்ட் மூலியமா தான் இன்ட்ராக்ட் பண்ணிக்குது. 12th CBSE பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்ஸ்ல மேக்ஸிமம் மார்க்ஸ் வாங்க profsam.com-க்கு விசிட் பண்ணுங்க. அது PROF சாம் கரெக்டா? எஸ், PROFSAM.com. இந்த டாபிக் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த செஷன்ல மீட் பண்ணலாம்.